சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு பதிவு. ஐயனுடைய பதிவு என்பதை விட ஐயன் சொன்ன பதிவு. ஐயன் சொன்னதை செய்கிறோம் என்ற சந்தோஷத்தில் இந்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த பதிவை போட்டுட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். ஐயனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலையும் அவர் என்ன நினைத்தார் என்பதையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது ஐயன் எனக்கிட்ட கட்டளையாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயன் சொன்ன ஒரு விஷயம் நீதி நியாயம் தர்மம். இந்த நீதி நியாயம் கண்டிப்பாக நடக்கணும். தர்மம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? பசிச்சவனுக்கு சோறு போடணும்டா சாமி, பசிச்சவனுக்கு சோறு போடணும்டா சாமி, சாமி சாப்பாடு போடணும்டா சாமி. அவர் சொன்ன வார்த்தைகள். அவர் கருமாவை, நம்மளுடைய கருமாவை அறுத்தார். அவருடைய மெயினான விஷயம் என்னன்னா, பசிச்சவனுக்கு சோறு போட்டா பிறவி கர்மா அருந்து விடும். பிறவி கர்மாவை அறுப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், பசிச்சவனுக்கு, ஏழைகளுக்கு, உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம சகோதரன் என்பதை மனதில் வச்சுக்கணும். நமக்கு மீறி இருக்கிற விஷயங்களை என்ன சேர்த்து வைக்கிறீங்க, என்ன சேர்த்து வைக்கிறீங்க? அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம், 7 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறோம். பணத்தை சேர்க்கவில்லை, பாவ மூட்டைகளை சேர்க்கிறீர்கள், கர்மாவை சேர்க்கிறீர்கள். சக மனிதனுக்கு உதவாமல் செய்யும் எந்த ஒரு சேமிப்பும் சேமிப்பாகாது. பக்கத்தில் ஒருத்தன் பசியோட கிடக்கான், நம்ம கண்ணாடி ஒருத்தன் நிர்வாணமா இருக்கான், அவனுக்கு ட்ரெஸ் இல்லை, அவனுக்கு கொடுக்க உணவு இல்லை அப்படின்னா யாரோ பார்த்துக்குருவாங்க. நம் பிள்ளை, நம் சகோதரன் நாம அந்த இடத்தில் இருந்தால், அந்த இடத்தில் படுத்திருக்கிறது நாம இருந்தால் எப்படி மனநிலையில் இருப்போம்? ஜஸ்ட் சிந்திக்கணும். ஐயன் சும்மா சொல்லல, சர்க்குரு சும்மா சொல்லல. பசிச்சவனுக்கு சோற போடு, இல்லாதவனுக்கு ஏதாவது செய்டா சாமின்னு சொல்லி சும்மா சொல்லல. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால இந்த வீடியோ. நிறைய பேர் விமர்சனம் பண்ணலாம், வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு. அதாவது என்னை நம்பி, என்னுடைய நம்பிக்கையின் பேரில் மக்கள் உதவுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கான ஒரு சாட்சியாகத்தான் இந்த வீடியோ அமையும். பார்த்துட்டு வாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கையேந்தி நிற்கிறேன், வருகின்ற ஆசைக்கெல்லாம் தருகின்ற தெய்வம் நீ. உன்னை நினைத்தவர்கள் மண்ணை அளப்பார்கள். உன்னை
நல்லவனாய் நான் இருக்க முயன்றும் முடியவில்லை. கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே, சத்குருவே ஐயனே, எனக்கு மன திருப்தி. நானும் என் துணைவியாரும் சென்று அற்புதமா இல்லாதவர்களுக்கு செய்யணும். நீங்கள் செய்யும் உதவி நான் செய்யவில்லை. இதை ஐயன் சொல்லி ஐயன் மூலமாக நீங்கள் செய்ததை, நீங்கள் தந்ததை நான் ஒரு திருப்தியாக செய்கிறேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் இதே மாதிரி அழகான அற்புதமான உதவிகளோடு அடுத்த வீடியோவும் வரும். என்னால் இயன்றதை செய்கிறேன். கருணை கூர்ந்து நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தயவு செய்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். நம்மளுடைய பரம்பரை வாழும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி இருவருக்காகவும் வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.